அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா ஃபாத்தியாட முதலாவது ஆயத் முடிஞ்சு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது ரெண்டாவது ஆயத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதில் மூணாவது பார்ட் பெய்து கொண்டிருக்குது. அதில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ரப் என்றா என்ன அர்த்தம். அல்ஹம்து முடிஞ்சு லில்லாஹி முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இல்லை ரப் என்றது இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹைர் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சரி, அப்போ ரப் என்று சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணினோம் என்னென்ன அர்த்தம் அதுக்குள்ளே ஈக்குதுன்னு சொல்லி. இன்றைக்கி அதை கொஞ்சம் நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை ஓகே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் எங்களை படைச்சா ஓகே, அது மட்டும் போதும். அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எக்ஸ்பெக்ட் பண்ணலை. படித்தவன்னு மட்டும் நீங்கள் நினைங்க. இல்லாட்டி உங்களுக்கு என்ன சரி தேவையுண்டிக்குதுன்றா என்கிட்ட வாங்க. அடுத்த டைம் எல்லாம் உங்களுக்கு இஷ்டமான மாதிரி இல்லைங்க. நான் தான் படித்தான்னு என்னோட தலையில் போட்டுக்கோங்க. அடுத்த டைம் எல்லாம் உங்களுக்கு இஷ்டமான மாதிரி இல்லைங்க. இல்லாட்டி என்னையே 5 நேரம் தொழுங்க. அடுத்த டைம் எல்லாம் உங்களுக்கு இஷ்டமான மாதிரி இல்லைங்க. இது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களோட தஃப்சீர் ஆலிம்கள் சொல்கிறாங்க. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எதிர்பார்க்குறான்னு இல்லை. ஒரு அடியாங்கிட்ட இதை எதிர்பார்க்கணும் இல்லை. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எதிர்பார்க்குறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லாம் எதிர்பார்க்குறான்டா, அல்லாஹ் எஜமான் நாங்கள் அடிமை. அதுதான் ரப்பு படித்தருது. அல்லாஹ் எஜமான் நாங்கள் அடிமை என்றது எங்களோட தலையில் எந்த நேரம் இது கொண்டிருக்கணும். தொழுகிற டைமில் மட்டும் இல்லை, நாங்கள் அவங்ககிட்ட என்ன சரி கேட்கக்குள்ள மட்டும் இல்லை, தேவைக்கு மட்டும் போகிறேன் அப்படி மட்டும் இல்லை. எந்த நேரமும் அல்லாஹ் எஜமான் நான் அடிமை, யாரில் நான் உண்டு அடிமை என்றது எந்த நேரம் இது ரப் என்று சொல்ல அது தலையில் ஈக்கணும். இது ஒரு மனுஷனுக்கு விலங்கல் என்று சொன்னால் இது நான் அடிமை, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் எஜமான் என்றது. அவன் படைத்தவன் மட்டும் இல்லை, அவன் எங்களை படைத்தான். அதே போல் படைத்தா மட்டும் இல்லை, அவனுக்கு நான் முழுமையான அடிமை என்றது. நான் ஒரு ஸ்லேவ் என்றது ஒருத்தருக்கு விலங்கல் என்றால் அவருக்கு முதல்ல சொன்ன மாதிரி எப்படி அல்ஹம்து விலங்காட்டி இஸ்லாத்தை விளங்கையிலாவோ அதே மாதிரி நான் அடிமைன்றது விளங்காட்டி அவருக்கு இஸ்லாத்தை குர்ஆன விளங்கையிலா. ஏன்னா முழு குர்ஆனும் திரும்ப 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 இதே மெசேஜை தான் படித்து கொண்டு இருக்குது. நான் அடிமை, அல்லாஹ் சுப்ஹானஹு எஜமான். எங்களோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம் எங்களோட தலையில் போடணும் என்றால் அது ஆக முக்கியமான விஷயம். யா அல்லாஹ் நான் உண்ட அடிமை, நீ என் எஜமான் என்றது, நீ என் ரப்பு என்றது எங்களோட தலையில் வந்தே ஆகணும். இதை அடிமைத்தனத்தை எடுக்க இயலாததான் மனுஷருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. இதால் தான் இன்றைக்கு பெருமை கொண்டு இருக்குது. இன்றைக்கு பெருமை ஈக்கிறதால தான் இவங்களுக்கு அடிமைத்தனத்தை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு சிலவங்க சொல்கிறாங்களே எங்களுக்கு கடவுளே இல்லை, நாங்கள் சும்மா படையப்பட்டோம் என்று சொல்கிறாங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா அவங்களுக்கு இன்னொருத்தருக்கு அடிமையாகி வாழ இஷ்டம் இல்லை. ஆனால் நாங்கள் யோசிக்கணும், நாங்கள் யாருக்கு அடிமையாகிறோம்? ரப்பில் ஆலமீன். இப்போ அதை பற்றி நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறோம் ஆலமீனில். ஆனால் ரப்பை இன்னும் முடிக்கலை. அப்போ அது விஷயம் எங்களுக்கு ஆழமாக பதியணும். அதையோட யாருக்கு கேள்வி கேளும், நான் அடிமை அல்ல ரப்பு எஜமான் என்றா என்கிட்ட எஜமான்கிட்ட போய் ஒரு அடிமைக்கு பெரிய ஆள் மாதிரி கேள்வி கேட்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி கெஞ்சி கேட்கலும், ஆனால் பெரிய ஆள் மாதிரி கேள்வி கேட்கலாம். அதை முதலாவது நான் அடிமைத்தனத்தோடு தான் நான் கேள்விகளை கேட்கணும் ஒழிய நான் என் பெரியத்தனத்தை காது கொண்டு எனக்கு தேவையான மாதிரி என் ரப்புக்கிட்ட கேள்வி கேட்கலாம். நாங்கள் அதை அடிமைன்று விளங்காததால் தான் நாங்கள் பெரிய ஆள் மாதிரி ஏன் அது நடக்குது இது நடக்குது, அல்லாஹ் நீக்கு ரெண்டா, ஏன் இப்படி செய்கிறான் அப்படி செய்கிறேன் ஏன்டா நாங்கள் விலங்கலை. நாங்கள் முதலாவது அடிமைண்டு. ஹைர் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் இதை கொஞ்சம் இதில் முக்கியமான சில விஷயங்களை பார்ப்போம். ஒன்றாவது, சரி, இப்போ இதில் நாங்கள் முதல்ல சொன்னோம் ரப்புக்குள்ள மீனிங் சொந்தக்காரன் என்று அர்த்தமிக்குது என்று. அப்படி என்றால் எங்களுக்கு சொந்தமான இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொந்தக்காரன் என்றால் நாங்கள் அல்லாஹ்க்கு சொந்தம் என்று சொல்கிறேன். நான் ஓனர் ப்ராப்பர்ட்டியாக ரிலேஷன் இல்லை. சொந்தம் என்றது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை படைச்சிக்கிறான், அவன்கிட்ட படைப்பொண்டு தான்னா. அப்படி என்றால் நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்போ எக்ஸாம்பிள் எங்களுக்கு ஒரு கார் சொந்தமாகிக்குது, ஒரு வாகனம் சொந்தமாகிக்குது, ஒரு ஃபோன் சொந்தமாகிக்குது. இது மாதிரி ரப்புக்கு நாங்கள் முழுமையாக அவனுக்கு தான் எங்களோட உரிமை அவனுக்கு தான் இருக்குது. பேசிக்காக சொல்ல போனால் ஏன்னா அவன் தான் எங்களை படைத்தான். ஸோ எக்ஸாம்பிள், நாங்கள் படைத்த கார் இல்லை, நாங்கள் சொல்லி கொடுத்த வாங்கின காரே நாங்கள் சொல்கிறோம் இது எனக்கு தான் சொந்தம் என்று சொல்லி. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை ஃபுல்லாகவே படைச்சிக்கிறான். படித்து மட்டும் இல்லை, பரிபாலித்து போஷித்து பராமரித்து கொண்டிருக்கிறான்.
அப்போ நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு சொந்தம் இல்லாமல் இருப்போமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு நாங்கள் சொந்தம். அப்போ இப்போ எங்களுக்கு ஒரு கார் ஒன்று இருக்குது. அந்த கார்ட நோக்கம் என்ன? ஒரு வாகனம் ஒன்று இருக்குதுண்டா அது வாகனத்தோட நோக்கம் என்ன? ஒரு கார் ஒன்று இருக்குதுன்னு வைங்களேன், அதோட நோக்கம் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. இதுதான் இது காரோட நோக்கம். அதை கார் வந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றது இல்லை. அதை கார் ஃபஸ்ட்டான கார் சுப்பீரியாக இருக்குது, அதோட நோக்கம் நாங்கள் ஒரு பயணம் கொண்டு போகல அதை யூஸ் பண்ணணும். ஆனால் அது ஸ்டார்ட் ஆகுது இல்லை, அது போகுது இல்லை முன்னுக்கு, அது ஒரே இடத்துல தான் இருக்குது. அப்படி என்றால் நாங்கள் என்ன செய்வோம்? அதை காரை நாங்கள் வச்சு கொண்டு இருப்போமா? அதை வாகனத்தை வச்சு கொண்டு இருப்போமா? இல்லை. இப்போ நான் வந்து அந்த வாகனத்துக்கு நான் தான் சொந்தக்காரன், சரிதானே? அப்போ நான் சொந்தக்காரன் என்றால் அந்த வாகனம் நான் சொல்கிற பேச்சு கேட்குது இல்லை, அப்படின்னா எனக்கு தேவையான மாதிரி அது ஈக்குது இல்லை என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? அடுத்த செகண்டில் அதை நாங்கள் என்ன செய்வோம்? அதை பார்ப்போம், அதை செய்யலுமேண்டு ரிப்பேர் ஷாப்புக்கு போட்டு பார்ப்போம். அப்படியும் செய்யலாட்டி அதை வந்து இரும்பு கடைக்கு தான் கொடுக்கணும், அது வேலையே செய்யாட்டி. ஈவன் கேரேஜில் எடுத்து அது இரும்பு கடைக்கு தான் கொடுப்பான். அப்போ வந்து நாங்கள் ஒரு சொந்தக்காரன் ஐக்க போக்கல எங்களுக்கு தேவையானது நடக்காட்டி நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அதை தூக்கி வீசிடுவோம். இது நார்மலாக நடக்கிறது. உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் சொன்னால், முந்தைய காலத்தில் வந்து இப்பயும் சிலவங்க வந்து இந்த ஆடு மாடு வளர்ப்பாங்க, பாலுக்கெண்டு வளர்ப்பாங்க. எப்போ அந்த ஆடு மாடு பால் தாரது ஒரு பாயிண்டில் நிப்பாட்டிடும், அதுக்கு பிறகு அதை வச்சு கொண்டிருக்கிறல்ல, பாலுக்கெண்டு வளர்த்தா அதை வச்சு கொண்டிருக்கிறல்ல, அதை என்ன செய்கிறேன்? அதை குறப்பாம் பண்ணி சாப்பாடுக்கு எடுக்கிறேன். ஏன் அப்படி செய்கிறேன்? அப்படியே பாலுக்கு இவ்வளோ காரம் பாவிச்சே தானே. எப்போ அது பால் தாரதை நிப்பாடுதோ அதுக்கு பிறகு அது வந்து இறைச்சா மாறுது. ஏன்டா அது நோக்கம் நிறைவேறது இல்லை, அதை வச்சு கொண்டு இருந்து வேலை இல்லை, அதை வேறு விஷயத்துக்கு பாவிக்கிறேன். அதே மாதிரி தான் எங்களுக்கு நாங்கள் எல்லோரும் பாவிக்கிறே தான் ஃபோன். உங்கள்கிட்ட ஃபோன் ஒன்று இருக்குது, நல்ல வேலை செஞ்சு கொண்டு இருந்துச்சு, அது எல்லா ஆப்பும் நல்ல வேலை செஞ்சு கொண்டு இருந்துச்சு. ஒரு அடிக்கு என்ன நடக்குது? கோல் ஒன்றும் எடுக்கலாம், இன்டர்நெட் போகுது இல்லை, இன்டர்நெட்டுக்கு தான் ஆனால் இன்டர்நெட் ஃபோனில் வேலை செய்து இல்லை, ஆப் ஒன்றும் திறக்கலாம், ஸ்டக் ஆகுது. என்ன செய்வீங்க? 2-3 திறக்க கடையில் சொல்லி பார்ப்பீங்க. 5 வருஷம் 10 வருஷம் பாவிச்ச ஃபோன், ஆனால் எப்போ வேலை செய்து இல்லாகினோ தூக்கி வீசி சிலவங்க தூக்கி வீசுறே, கீழே அடிக்கிற சூடாவி. ஏன் கேட்டால் சொல்ல, என்ன ஃபோன், நான் எனக்கு தேவையானது செய்கிறேன். இப்படி தான் நாங்கள் எஜமானக்குள்ள நாங்கள் என்ன செய்கிறேன்னு பார்க்கணும். ஒருத்தர் ஒரு குதிரையை பாய்கிறாரு, அது குதிரை உரமாக போவதில்லை, என்ன செய்வார்? ஒன்று குட்டுப்பார், அதுவும் போவதில்லை, இன்னொன்று குட்டுப்பார், உரமாக அடித்து அதோட வைப்பார். அப்படி தானே நாங்கள் எங்களுக்கு தேவையானமா இல்லாட்டி நாங்கள் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்போம். எல்லாம் எஜமான் மாறும். எங்களுக்கு தெரிஞ்ச எங்களுக்கு நாங்கள் ஹிஸ்டரி பார்த்தேன்டா எல்லாம் எஜமான் மாறும். அவங்களோட அடிமை, அவங்க சொல்கிறது கேட்கல, அவங்களோட நோக்கம் நிறைவேற்றலைண்டா என்ன செய்வாங்கன்றா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. பனிஷ்மெண்ட் கொடுத்து அதை செய்ய வைக்க பார்ப்பாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு எஜமான் நிற்கிறான். இப்போ அதை தான் நாங்கள் ரப்போடு எங்களுக்கு ரிலேஷன்ஷிப் நாங்கள் யோசித்து பார்த்தா நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு என்ற ரப்பு சொல்கிறத கேட்குறோம், அவன்கிட்ட நோக்கத்தை நிர்வகிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இப்போ மவுத்துக்கு போகிற லைஃப்பை விடுங்களே, துனியாவில் எங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறான்? ரப்பே இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சி அந்த மனுஷன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் படைச்சி பரிபாலித்து கொண்டிருக்கிறான். அவன் சொல்கிறான் ரப்பே இல்லைன்னு, ஏன்னா படைச்சவன் ஒத்தனே இல்லைன்றான். அவனு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தின்ன குடிக்க கொடுத்து கொண்டிருக்கிறான் என்றா என் ரப்பு இந்த ரப்பு எல்லா ரப்பு மாதிரியும் இல்லை, இதை எஜமான் எல்லா எஜமான் மாதிரியும் இல்லை, இதே எஜமான் டிஃப்ரெண்ட் ஆகிக்கிறாரு. அதுக்கு தான் நாங்கள் இந்த அல்ஹம்துலில்லாஹ்ல சொல்கிறோம். ஒரு மீனிங் எடுக்கலும், இவ்வளோ நான் வந்து என் ரப்புக்கு 100% தேவையானமாக இருக்கிறேன் இல்லை, ஆனால் என் ரப்பை என்னைய வச்சிக்கிறானே, என்னைய பார்க்குறானே, அப்போனா என் ரப்புக்கு எவ்வளோ சுக்ர் செய்யணும். சுப்ஹானல்லாஹ். இப்போ சில எஜமான்மார்கள் இருக்கிறாங்க, அவட அடிமை ஒன்று இருக்கிறேன்னு சொன்னால் ஓகே, அவ்வளோ நல்லவராக இருந்தால் அவரோட அடிமை அவர் சொல்கிறது கேட்காட்டி ஓகே அவ்வளோ நல்ல எஜமான், வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன செய்வார்? ஓகே சரி, ஓகே நான் உனக்கு பனிஷ்மெண்ட் தர மாட்டேன், ஆனால் உனக்கு தர பெனிஃபிட்ஸ் எல்லாம் இல்லை, ஏன்னா நீ ஏன்டா அடிமெண்ட்ஸில் நீ ஒன்றுமே செய்கிறா இல்லை, உனக்கு இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் கழட்டி எடுத்துடுவேன். உனக்கு சாப்பாடு தாரது, உனக்கு உடுப்பு தாரது, உனக்கு ஈக்க இடம் தாரது, இதுவும் நான் தர மாட்டேன், ஏன்னா நான் சொல்கிறது செய்கிறா இல்லை. ஓகே நான் பனிஷ்மெண்ட் தர மாட்டேன், சரி நான் நல்ல, ஆனால் உன்னோட பெனிஃபிட்ஸ் தான் உனக்கு என்னத்துக்கு தரணும், ஏன்னா நீ எனக்கு தேவையான ஒன்றுமே செய்கிறா இல்லை. அப்படி அந்த பெனிஃபிட்ஸை எடுக்கிற ஆக்களிக்கிறாங்க. அதை வேர்ஸ்ட் கேஸ் எஜமான். ஆனால் எங்கடைய எஜமான் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவ்வளோ இறக்கமான எஜமான், அவன் பெனிஃபிட்ஸும் தந்து கொண்டே தான் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ இதை நாங்கள் விளங்கணும். சரி, இப்போ எங்களுக்கு வந்து இதை இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்துறதுக்கு வேலைக்காரனும் எஜமானுக்கும் இடையிலையும் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் வேலை செய்கிறாரு, ஒருத்தர்
வேலை முதலாளிக்கும் எஜமானுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. அப்படின்டா நான் நினைக்கக்கூடாது நான் வந்து என்னது இந்த ஒருத்தர் கடையில் வேலை செய்கிறேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடையில் வேலை செய்கிறேன். இல்லை நான் வந்து அடிமை ஆகிக்கிறேன். அதை தெளிவாக விளங்கணும். அப்படின்னா என்ன வித்தியாசம்? இதை கொஞ்சம் நல்ல விளங்க. நாங்கள் வேலைக்கு போகிறோம். நாங்கள் வேலைக்கு போனால் அதை எங்களுக்கு ரெண்டு விஷயம் ஈக்கும். ஒன்று வந்து ஒரு டைம் ஒன்று ஈக்கும். இத்தனை மதிலேருந்து இத்தனை மணி மட்டும் வேலை நார்மலாக. அது ஒரு டைம் ஒன்று தருவாங்க. 8 ஹவர் 9 ஹவர் 10 ஹவர் செல்லுறதுக்கு தருவாங்க. ரெண்டாவது எங்களுக்கு ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தருவாங்க. உங்களுக்கு இது தான் நீக்குது. இது வந்து ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் நீக்கிற விஷயம். சரியா? இது உண்டு. அப்போ ஈனை வச்சு நாங்கள் யோசிக்கணும், அடிமைக்கும் அப்போ ஒரு தொழிலாளிக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ஒருத்தர் அக்கௌண்டன்ட் ஆகிக்கிறாரு, அவர் போகிறாரு வேலை செய்கிறதுக்கு. அவர் சொல்கிறாரு ஓகே, அவருக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திக்குது, கணக்கெல்லாம் வழக்க பாஸ் செஞ்சு அவர் சொல்கிறார் ஓகே அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ முதலாளி சொல்கிறாரு என் காரை கொஞ்சம் கழுவி தரையிலுமா, காரை கொஞ்சம் கழுவி தரையிலுமா, இல்லாட்டி இந்த ஆஃபீஸை கொஞ்சம் தூக்கலுமா, இந்த விண்டோஸை கொஞ்சம் தொடச்சி தரையிலுமா, ஜன்னலில் தொடச்சி தரையிலுமா. அப்போ அந்த அக்கௌண்டன்ட் சொல்லுவார் என்ன இதே எந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எடுத்து காட்டுவார். இதே எந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை, இது எந்த அதை தந்த ஜாப்புகளில் இல்லை. ஏண்ட ஜாப் வந்து உங்களுக்கு கணக்கு வழக்கு செஞ்சு தரது, அது ரிலேட்டட் என்ன சரிந்தால் சொல்லுங்கள், அதுக்கு எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஒன்றும் செய்யலை. இது ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் விஷயம். நாங்கள் ரப்பு முதலாளி, நாங்கள் தொழிலாளி இல்லை, நாங்கள் அடிமை. அப்படின்டா எங்களுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இல்லை. அப்படின்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லிக்கிறான் இது தான் செய்ய சொல்லி, நான் இது தான் செய்வேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன். அப்படி சொல்கிறதுக்கு என் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இது இல்லைன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு சொல்லலாம். அதை நாங்கள் முதலாவது விளக்கணும். அது ஆக முக்கியமான விஷயம். அப்படின்டா ரப்பு என்ன சொல்லிக்கிறானோ, குர்ஆனில் என்ன எங்களுக்கு கட்டளையிட்டிக்கிறானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காட்டி தந்திக்கிறாங்களோ அத்தனைக்கும் அடிப்பணிஞ்சு நடக்கிறது தான் ஒரு அடியாண்ட ஒரு பொறுப்பு. அப்படின்டா அவன்ட ஜாப் டிஸ்கிரிப்ஷன். அவனுக்கு இது தான் செய்யலும், இது நான் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறதுக்கு எந்த அனுமதியும் இல்லை. அப்படின்டா அவர் சொல்கிறாரு நான் அடிமை இல்லை, நான் வந்து வேலை செய்ய எனக்கு தேவையான டைம் எனக்கு தேவையானது தான் செய்வேன்டா. அப்படி செய்கிறதுக்கு அடிமைக்கு அனுமதி இல்லை. அது ஒன்றாவது விளங்கணும். அப்படின்டா ரப்புக்கு எங்களுக்கு வேண்டிய ஒன்று கட்டளையிடலும். ஏன்னா அவன் ரப்பு எஜமான், அவன் ரப்பு, நாங்கள் அடிமை. அது ஒன்றாவது. ரெண்டாவது தான் டைமிங். ஓகே, ஒருத்தர் வந்து வேலைக்கு போகிறாரு 8 ஹவர், அந்த டைமில் தான் அவர் வந்து தொழிலாளி, அடுத்த டைமில் அவர் ஃப்ரீ. ஆனால் எங்களோட ரப்புக்கு நாங்கள் அடிமை ஆகிக்கிறது ஒரு அடிமை. அது வந்து 24 ஹவர்ஸ் 365 நாளும் அவர் அடிமை தான். அவரோட வாழ்க்கை முழுக்க அவரோட ரப்புக்கு அவர் அடிமை தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு நாங்கள் எல்லாமே எந்த டைமும் அடிமை தான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நான் பள்ளியில் தொழுந்து கொண்டிருக்கிறேன், அப்பேம் நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு அடிமை தான். நான் ஜிக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறேன், அப்பேம் நான் என் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிமை தான். நான் கூட்டாளியோடு பேசி கொண்டிருக்கிறேன், அப்பேம் நான் என் ரப்புக்கு அடிமை தான். நான் வந்து எங்கே பயணமோடு போகிறேன், அது முழு பயணத்திலே நான் அடிமை தான். நான் படுத்து கொண்டிருக்கிறேன், நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு நான் அடிமை தான். இப்போ நான் அடுத்த விஷயங்கள், நான் ஒரு பாவம் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறேன், எல்லாட்டு கையாலையும் பாவம் நடக்குது தான். நான் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறேன், அந்த பாவம் செய்யக்கொள்ளையும் இப்போ நான் அல்லாட அடிமை இல்லை, பாவம் செய்கிற டைமில் இல்லை, அந்த டைமில் நான் ஒருத்தட்டு குறை பேசி கொண்டிருக்கிறேன், அந்த பேசுகிற டைம்லேயே நீங்கள் ரப்போட அடிமை தான். உங்களுக்கு நினைவே இல்லை, நீங்கள் அடிமைன்றது நினைவு இல்லை, ஆனால் அந்த டைமில் நீங்கள் அடிமை தான். நீங்கள் டிக்டாக் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, ஓவராக பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அப்பேயும் நல்லா நினைவு வச்சுக்கோங்க, நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிமை தான். நீங்கள் படம் ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அந்த டைம்லேயே நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிமை தான். நீங்கள் வீக் டேஸும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிமை தான், வீக்கெண்ட்ஸும் நீங்கள் அடிமை தான். நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறந்தே இருக்கிறீங்க, அந்த டைமையும் நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிமை தான். என்ன பிரச்சனைண்டா, நீங்கள் பாவம் செய்கிறீங்க, அந்த அடிமைத்தனத்தை நீங்கள் கொஞ்சம் மறக்கிறீங்க, ஐசுட்டின் தான் பாவம் நடக்குது, சரியாக நினைவு இல்லை, சரியாக அதை ப்ரூவ் பண்ணுறீங்க இல்லை, ஆனால் நீங்கள் அடிமை இல்லாமன்றது போகிறது இல்லை. எந்த டைம்லேயும் நீங்கள் நலவு செய்யக்கொள்ளையும் நீங்கள் அடிமை தான், நீங்கள் என்ன செய்யக்கொள்ளையும் நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிமை தான். அதை நாங்கள் விளங்கணும். அப்போ நாங்கள் யோசித்து பார்த்தேன்டா, ஒரு அடிமை ஒன்று ஈக்கிறாரு. அப்போ அந்த அடிமை எஜமானுக்கு இஷ்டம் இல்லாததை எந்த டைமில் செய்வார்? எந்த டைமில் செய்வாதுண்டா, ஒரு எஜமான் அவரை பார்க்குறார் இல்லை, அவரை கவனிக்கிறார் இல்லை என்ற டைமில் தான் எஜமானுக்கு இஷ்டம் இல்லாதது அவர் செய்வார். அப்போ நாங்கள் எந்த டைமில் எங்களோட ரப்புக்கு அல்லாஹ்க்கு இஷ்டம் இல்லாத செய்வோமெண்டா, எங்களுக்கு எப்போ ஜிக்ர் இல்லாமல் போகுதோ,
அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிக்கர் சிந்தனை இல்லாமல் போதோ அந்த டைமில் தான் எங்களுக்கும் பாவம் நடக்கும். அதுதான் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை பார்க்குறான் என்ற சிந்தனை சரியான முக்கியம். அது வந்துச்சுன்னு சொன்னால் சரியாக வந்துச்சுன்னு சொன்னால் ஒருத்தருக்கு உள்ளத்துக்கு என் எஜமான் என்னை பார்க்குறான் இந்த நேரம் வந்துன்னு சொன்னால் அவருக்கு பாவம் செய்கிறது கஷ்டமாகும். அதுதான் சூரா ஃபாத்தியா சொல்லித்தார். அதை நினைவு காட்டுறதுக்கு தான் நாங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஃபர்லு தொழுவையில் 17 தடவை இந்த ஃபாத்தியா ஓதுறோம். யா அல்லாஹ் நீ எஜமான் நான் அடிமையா இல்லை, நீ என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாய். யா அல்லாஹ் நான் நன்மை செய்யக்கொள்ளே நீ பார்த்து கொண்டு இருக்கிறாய், நான் பாவம் செய்யக்கொள்ளே நீ பார்த்து கொண்டு தான் இருக்கிறாய். நீ இது கேள்வியும் கேட்பாய். அது மாலிக் யௌமித்தீனில் வருது. அதுக்கு முந்தி இன வச்சே ஒரு ஒரு இண்டிகேஷன் ரப்பு அடியான் என்ற தொடர்பில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொண்டிருக்கிறான். அப்போ எங்கட ரப்பு எப்படிப்பட்ட ரப்பு? எங்கட ரப்பு எப்படிப்பட்ட ரப்புண்டா அடுத்த ரப்பு மாதிரி இல்லை, அவன் இறக்கமுள்ள ரப்பு. இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. நாங்கள் யோசித்து பார்த்தா எங்களை அடுத்தவங்க இல்லை, எங்களை எடுத்து பார்த்தாலே நாங்கள் சரியான அடிமத்தனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரூபிக்கிறோமா? இல்லை. அப்போ அப்படி இன்னும் நாங்கள் ஈயாக்க நஅபுதுல இன்னும் கொஞ்சம் இந்த விஷயத்தை டீப்பாக பார்ப்போம். அப்படி இன்னும் என் ரப்பு இறக்கமுள்ள ரப்பு, இறக்கமுள்ள எஜமான். அவன் மன்னிக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறான். ஒருத்தர் இப்போ இந்த செகண்டில் நீங்கள் எல்லாரும் என் ரப்பை நினச்சி யா அல்லாஹ் இவ்வளோ பாவம் செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் திருப்பி இதெல்லாம் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ்ன்னு உறுதியாக மனசால் எண்ணி ஒரு செகண்டுக்கு என் ரப்பு கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கண்டா அந்த ரப்பு அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் என் அடியான் மன்னிப்பு கேட்க மாட்டான்டா. அவ்வளோ இறக்கமுள்ளான் ரப்பு. அது அடுத்த எஜமானோட கம்பேர் பண்ணவே இல்லை. என் ரப்பை அடுத்த எஜமான்களோட கம்பேர். இது தான் சூரா ஃபாத்தியா படித்தது. இதுதான் ஒவ்வொரு இது தொழுவையில் நாங்கள் இந்த ஃபாத்தியாவை மட்டும் விளங்கி ஓதினா அதை ரப்பு அடிமைன்றது சரியாக விளங்கப்படுத்தி ஓதினா அதை ஓதி நாங்கள் மன்னிப்பு கேட்டோம். என்ன ரப்பு ஒவ்வொரு தொழுவையிலும் எங்களோட அத்தனை பாவத்தையும் மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அவ்வளோ இறக்கமுள்ள ரப்பாகிறான். அடுத்த இன்னொரு விஷயம் என்று சொல்லிக்கொள்கிறேன். அப்போ சில நேரத்துக்கு நாங்கள் நினைப்போம் இப்போ எங்களுக்கு வாகனம் சொந்தம், ஆனால் அது சொந்தம் என்றதுக்கும் அதில் கண்ட்ரோல் ஈக்கிறன்றதுக்கும் ரெண்டு விஷயம். நாங்கள் முதல்ல சொன்னோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு தான் எல்லாத்தையும் கண்ட்ரோலும் ஈக்குது. வஹுவ குல்லி ஷைஇன் கதீர். அவன் அனைத்து விஷயம் மீது சக்தி உடையவன். அப்படின்னா அவனுக்கு கண்ட்ரோல். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வாகனம் ஈக்குது, அதோட அர்த்தம் எனக்கு வாகனம் சொந்தம் என்று எனக்கு தேவையான மாதிரி ரோட்டில் ஓட்டிடலாம். எனக்கு தேவையான மாதிரி அதுக்கு டைமுக்கு டைம் ஆயில் போடணும், அதுக்கு லைசன்ஸ் எடுக்கணும், அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, அது ஒரு பார்க்கணும், காற்று செக் பண்ணணும், பெட்ரோல் அடிக்கணும், இது எல்லாமே இருக்குது. எனக்கு வானம் சொந்தம் வேண்டி எனக்கு தேவையான மாதிரி இல்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொந்தக்காரன் மட்டும் இல்லை எங்களுக்கு. அவன் ரப்பு சொந்தம் மட்டும் இல்லை, எங்கள்ட முழு கண்ட்ரோலும் அவனுக்கு அடியில் தான் இருக்குது. எங்கள்ட முழு கண்ட்ரோலும் எங்கள்ட மூச்சு எடுக்கிறது, எங்களோட ஒவ்வொரு விஷயமும் பாடியில் நடக்குது. ஃபில்டர் பண்ணுது கிட்னி, லங்ஸ் காற்றை ஃபில்டர் பண்ணுது, அதே மாதிரி ஹார்ட் ரத்தத்தை பியூரிஃபை பண்ணுது. எத்தனை விஷயம் நடந்து கொண்டிருக்குது. ரப்பு நாங்கள் சொந்தம் மட்டும் இல்லை, ரப்புட முழு கண்ட்ரோலில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அது எல்லாமே எங்கள்ட தள்ள வரும். இதெல்லாம் ரப்புன்னு சொல்லக்குள்ள இது எல்லாமே எங்கள்ட தள்ள வரணும். சரி, அடுத்த வேர்டுக்கு போவோம். ரப்பில் ஆலமீன். இப்போ இது ஆலமீனுக்கு என்ன அர்த்தம்? ஆலமீன் என்றது ஆலம் என்றது உலகம், சரியா? அவாலிம் என்ற ஒரு வார்த்தை இது அரபில். அவாலிம் என்றால் உலகங்கள். ஆலம் என்றா ஒரு உலகம், அவாலிம் என்றா உலகங்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவாலிம் ரப்பில் அவாலிம் என்று பாவிக்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்பில் ஆலமீன் என்று பாவிக்கிறார். இது சில தஃப்சீர் ஆலிம்கள்ட கருத்து, ஈவன் எனக்கு நான் படித்த உஸ்தாத கருத்து. இது ஆலமீன் என்ற வார்த்தை இது உலகங்கள் என்ற எங்களோட ஃபிசிக்கல் உலகங்களை குறிக்குது இல்லை. இது முழு மனித சமுதாயத்தையும் குறிக்குது. ஒவ்வொரு ஆலமீன் என்றால் அதை நீங்கள் அரபி எங்களோட படித்தா விளங்கும். அதை ஈன என்ற பேட்டர்ன் மனிதர், ஜின்கள், மலக்குகள் அதை மாதிரி ஆக்களுக்கு தான் அது வருது. அது ஃபிசிக்கல் திங்ஸுக்கு அடுத்த விஷயங்களுக்கு வராது என்றதை நாங்கள் அதை கிராமரில் படிப்போம். இதை வச்சு தஃப்சீர் ஆலிம்கள் எழுதிக்கிறாங்க. ஈன ஆலமீன் உலகங்கள் என்று சொல்கிறது சில தஃப்சீர் ஆலிம்களோட கருத்து. இது முழு மனித சமுதாயத்தை குறிக்குது என்றது. அப்போ இதே முக்கியமான விஷயம் என்றால் சூரா ஃபாத்தியா என்றது அல்லாஹ் எஜமான் நாங்கள் அடிமை என்ற ஒரு கன்வர்சேஷன் பெய்து கொண்டிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்லேருந்தே அல்லாஹ் எஜமான், அவன் எப்படிப்பட்ட எஜமான், நாங்கள் அடிமை, நாங்கள் எப்படிப்பட்ட அடிமைகளை ஈக்கணும் என்றது தான் இது முழு
சூரா ஃபாத்தியாவும் சொல்லி தந்து கொண்டிருக்குது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எஜமானுக்கு அடிமைக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் ஈன நடக்குது ஒழிய ஈன வந்து சந்திரன் சூரியன் அது வந்து தப்சீர் ஆலிங்கள் சொல்கிறாங்க ரப்பி சமாவாதி வல்லர் அவன் வானம் பூமிக்கு இடையில இருக்கிற வானம் பூமிக்கும் அதுக்கு இருக்கிற இடையில இருக்கிற எத்தனைக்கும் ரப்புன்றது இன்னும் அது வேற பேசப்படுது. ஆனால் இந்த ஆலமீன் என்றது முழு மனித சமுதாயம் என்று விளங்கப்படுத்துகிறாங்க. அப்போ இது ஆலமீன் என்றது என்ன குறிக்குது அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு மட்டும் ரப்பு இல்லை, எனக்கு மட்டும் ரப்பு இல்லை. உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை கோடி மக்களுக்கும் அவன்தான் ரப்பு, அவன்தான் ரப்பில் ஆலமீன். அப்படி என்றால் இப்போ நாடு வயசு எடுத்தால் அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கும் அவன் தான் ரப்பு, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவனுக்கும் அவன் தான் ரப்பு, இந்தியாவில் இருக்கிறவனுக்கும் அவன் தான் ரப்பு, பாகிஸ்தானில் இருக்கிறவனு இப்படி முழு உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகள் எடுத்தாலும் அது இருக்கிற ஒவ்வொரு நாடுக்கும் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் தான் ரப்பு. இந்த ஊருக்கு ஒரு ரப்பு, கட்டாருக்கு ஒரு ரப்பு, ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ரப்பு, இந்தியாவுக்கு வேறு ரப்பு அப்படி இல்லை. ஸ்ரீலங்காவுக்கும் அதே ரப்பு தான், இந்தியாவுக்கும் அதே ரப்பு தான், தமிழ்நாடுக்கும் அதே ரப்பு தான், ஆந்திராவுக்கும் அதே ரப்பு தான். உலகத்தில் எந்த கோலையில் எந்த மூலையில் எந்த மனுஷன் இருந்தாலும் அத்தனை மனிதனுக்கும் ரப்பு தான். ரெண்டாவது வந்து பொசிஷன் டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லி ரப்பு மாறப்போவது இல்லை. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து கூலி வேலை பண்ணுறாரு, அவருக்கும் ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் ரப்பு, அவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எஜமான். ஒருத்தர் வந்து பெரிய சிஓ போஸ்ட்டில் இருக்கிறார், ஒரு கம்பெனியில் பெரிய பொசிஷன் இருக்கிறாரு, ஒருத்தர் க்ளீன் பண்ணுறாரு, ஒருத்தர் டீ பாய் ஆகிக்கிறாரு, ஒருத்தர் டிரைவர் ஆகிக்கிறாரு, ஒருத்தர் சிஇஓ ஆகிக்கிறார், ஒருத்தர் மேனேஜர் ஆகிக்கிறார், ஒருத்தர் ஜனாதிபதி ஆகிக்கிறார். அப்படியே இருந்தாலும் அது அத்தனை பேருக்கும் ரப்பு ஒன்று தான். ரப்புட பார்வையில் அதுதான் ஆக முக்கியம். ரப்புட பார்வையில் இது எல்லாருமே அவன்ட பார்வையில் அடிமை தான். அவனுக்கு வந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து இந்த எங்களுக்கு தான் ஸ்டேட்டஸ். ரப்புட பார்வையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பார்வையில் எல்லாமே அடிமை தான். கியாமத் நாளில் போனேன்னு சொன்னால் என்ன நடக்குது? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஸ்டேட்டஸை வச்சு நீங்கள் வந்து ஜனாதிபதி தான் உங்களுக்கு பெரிய சொர்க்கம், நீங்கள் வந்து என்னது நீங்கள் டிரைவர் தானே உங்களுக்கு சின்ன சொர்க்கம் இல்லை. யாருக்கு தக்வாய்க்குதோ யாருக்கு தீனிக்குதோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரெஸ்பெக்ட் ஒழிய துன்யாவில் பொசிஷன்ஸ் வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரெஸ்பெக்ட் கிடைக்கிறது இல்லை. இது வந்து நாங்கள் ரப்பில் ஆலமீன் என்ற கொள்ள விளங்கணும். சிலவங்களுக்கு பெருமை நான் இருக்கிற ஊர், நான் அங்கே இருக்கிறேன், நான் இந்த ஊருக்காரன், நான் அந்த ஊருக்காரன், அந்த ஊருவலை வச்சு நான் அந்த ஊருவலை வச்சு எங்களுக்கு பெருமை சொல்லலாம், நான் பெருமை அடிக்கல ஊரை வச்சு இல்லை. பெருமை அடிக்கவே இல்லை. ஏண்டா வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பார்வையில் ஒரு பொசிஷன் தான் எல்லாருக்கும் அடிமை தான். ஒருத்தர் கருப்பாய்க்கிறாரு, ஒருத்தர் வெள்ளை ஆகிக்கிறாரு. வெள்ளை ஆகிக்கிறவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பார்வையில் அந்தஸ்து கூட, கருப்பாய்க்கிறவருக்கு அந்தஸ்து கூட. அப்படி எல்லாம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பார்வையில் என்ன செய்யுதுண்டா இங்கிலீஷில் வந்து ரேசிசம் என்று சொல்லுவாங்க. சிலவங்க சல்லி இருக்குது, சல்லி இல்லாதது உலகத்தை பிரிச்சுக்கிறாங்க, நல்ல போஸ்டில் இருக்கிறது இல்லாமல் என்று பிரிச்சுக்கிறாங்க. சிலவங்க வந்து நிறத்தை வச்சு பிரிச்சுக்கிறாங்க, சிலவங்க படிப்பை வச்சு பிரிச்சுக்கிறாங்க. இப்படி உலகத்தை எங்கட மனுஷர் ஒவ்வொரு காரணத்தை வச்சு அந்தஸ்துகள் கூட்டுறாங்க, குறைக்கிறாங்க. ஆனால் நல்ல விளங்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பார்வையில் நாங்கள் எல்லாம் ஒன்று தான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை ரப்பில் ஆலமீன் என்று சொல்கிறதால இந்த ரேசிசம் இல்லாமக்கின்றான். எங்களுக்கு யாருக்கும் இன்னொருத்தரை உயர்த்துறதோ தாழ்த்துறதோ துன்யாட அடிப்படை வச்சு எதை வச்சும் பண்ணவே இயலா. ஏண்டா ரப்புட பார்வையில் அவர் எப்படிப்பட்டவர் என்ன எங்களுக்கு தெரியா. தக்குவா வச்சு தான் ஒரு மனுஷர் உயர்ந்தார் தாழ்றாரு. அது தக்குவா என்றது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பயம் என்றது எங்களுக்கு விளங்காத ஒரு விஷயம். அவர் எவ்வளோ தூரத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நெருங்கிக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும். இது என்ன அர்த்தம் என்று சொன்னால் நாங்கள் எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். கட்டாயமாக நாங்கள் உலகத்தில் ஒவ்வொருத்தருடைய தகுதிக்கு ஏற்றவாறு நாங்கள் நடந்து கொள்ளணும். அதுக்கு தெளிவான ஹதீஸ் இருக்குது. ஆனால் அதில் மீனிங் என்ன ஒருத்தரை பற்றி தாழ்வாக கருதவோ தப்பெண்ணம் வைக்கவோ அதுக்கு எங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லை. ஒருத்தரை வந்து என்னது கீழ்த்தனமாக பார்க்குறதுக்கு இவர் இப்படி என்று பிரித்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லை. அப்படி என்றால் ஷைத்தான் எங்களுக்கு பெருமையை கொண்டாந்து போடுறான். அப்படி பார்க்குறதுக்கு எங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லை. இதுதான் சூரா ஃபாத்தியாவில் ரப்பில் ஆலமீன் படித்து தருது. ஒருத்தரை தாழ்வாக கறக்கிறது கேவலமாக கருதுறதுக்கு இது ரப்பில் ஆலமீன் எங்களுக்கு வரணும். இதுக்கு எங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லை. இது மட்டும் எங்கள்ட தலையில் வந்துச்சுன்னு சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், முஸ்லீம்கள் அடிச்சுக்கொள்கிறாங்க, முஸ்லீம் இல்லாதவங்க முஸ்லீம்கள் அடிச்சுக்கொள்கிறாங்க. இந்த ஒரு பிரச்சனையும் மீக்காது. நாங்கள் எல்லோரும் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பார்வையில் நாங்கள் எல்லாம் அடிமை. சரியாக பார்த்தேன்டா நாங்கள் எல்லோரும் ரிலேஷன், நாங்கள் எல்லோரும் கசின்ஸ். எப்படி கசின்ஸ்? எல்லோரும் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் தான் வந்துக்கிறோம்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல படைச்சான். நாங்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் தான் வந்திக்கிறோம். சரியாக பார்த்தேன்டா நாங்கள் எல்லாருமே ரிலேஷன் தான், நாங்கள் எல்லாமே கசின்ஸ் தான். அப்போ இது ஒரு மனுஷனுக்கு விளங்கிச்சுன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் வந்திக்கிறோம், எங்களுக்கு எல்லாமே ஒரு ரப்பு தான், எங்கள் ரப்பு வந்து கொமன், எங்களை எல்லாருக்கும் மிக ரப்பு ஒத்தர் தான். அது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ற இந்த ஃபீலிங் எங்களுக்கு தள்ள வந்துண்டா நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிரச்சனை போட்டுக்கொள்ள மாட்டோம். சரியாக பார்த்தா நாங்கள் எல்லாம் கசின்ஸ் தான். அந்த கருத்துப்பட ஏண்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து நாங்கள் யோசித்தோம் என்று சொன்னால் அது ரப்பில் ஆலமீன் என்று கொள்ள அது தலைக்கு வரணும். எங்களுக்கிட்ட அதை கெட்ட குணங்கள் கெட்ட எண்ணங்கள் இது எல்லாமே இல்லாமல் போகணும். இது ரப்பில் ஆலமீன் என்று அதை யோசிக்க போகலை நாங்கள். இன்னொரு விஷயந்தான் தஃப்சீர் ஆலிங்கள் எழுதிக்கிறாங்க, ஜெனரேஷன்ஸ். அப்படி ஏண்டா இதுக்கு 1000 வருஷத்துக்கு முந்தி மக்கள் வாழ்ந்திக்கிறாங்க, 10,000 வருஷத்துக்கு முந்தி மக்கள் வாழ்ந்திக்கிறாங்க. அவனுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் ரப்பு. இப்போ இன்றைக்கு உலகத்தில் 8.5 பில்லியன் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் ரப்பு. இதுக்கு பிறகு எத்தனையோ கோடி மக்கள் வருவாங்களோ அல்லாஹ் ஆகலம், அவங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்பு. இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஜெனரேஷன் ஒவ்வொரு செகண்டும் மாறிக்கொண்டிருக்குது. அப்படி என்றால் சிலவங்க மவுத்தாகி கொண்டிருக்கிறாங்க, உலகத்தில் இது 8 பில்லியனில் மவுத்தாகி கொண்டிருக்கிறாங்க, புதிய ஆக்கள் பிறந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மாறுற டைமில் உலகத்தில் இருக்கிற பாப்புலேஷன் மாறிக்கொண்டிருக்குது. அப்படி என்றால் இப்போ இந்த டைமில் ஈக்கிறவங்க இல்லை, இன்னொரு 10 நிமிஷத்துக்கு போல் உலகத்தில் ஈக்கிறாங்க. ஏன்னா சிலவங்க மவுத்தாகிப்பாங்க, சிலவங்க புதுசாக வந்திருப்பாங்க. அந்த உலகத்துக்கும் அந்த உலகத்தில் ஈக்கிறப்ப அப்படின்னா மக்கள் மாறக்குள்ள உலகம் மாறுது. அதே மக்கள் இல்லை, அதுதான் ஆலமீன். அது மக்கள் ஒவ்வொருத்தர் மவுத்தாகி புதிய ஆக்கள் வரப்போக்குள்ள அது மாறிக்குது. அந்த டைமில் ஈக்கிற மக்களுக்கும் புதுசாக வந்தவங்களுக்கும் மவுத்தா போனவங்களும் ஈக்கிறவங்களுக்கும் எங்கள்கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் ரப்பு. அடுத்த அத்தனை மனிதர்களும் அடிமைகள் தான். சுப்ஹானல்லாஹ். அதை நாங்கள் விளங்கணும். ஏன் இது முக்கியம் என்று சொன்னால் இன்றைக்கு சிலவங்க சொல்கிறாங்க, இஸ்லாம் வந்து அது வந்து 1400 வருஷத்துக்கு முந்தி தானே வந்துச்சு, அந்த காலத்துக்கு சரி, இல்லாட்டி ஒரு 500 வருஷத்துக்கு முந்தி 1000 வருஷத்துக்கு முந்திக்காரு. இப்போ வந்து டெக்னாலஜி தனியான டெவலப் ஆகிட்டு இப்போ இஸ்லாம் தேவையில்லை, இப்போ குர்ஆன் தேவையில்லைன்னு சிலவங்க பேசுகிறாங்க, அழிக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இல்லை ரப்பில் ஆலமீன். எந்த டைமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் சரி, எங்கள் ரப்பு அடியான் என்ற தொடர்பு மாறவே மாறாது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வந்துச்சு, இன்னும் எத்தனை கோடி வருஷம் உலகம் ஈக்குமோ அல்லாஹ் ஆகலம், எத்தனை வருஷம் இருந்தாலும் யார் வந்தாலும் குர்ஆன் வந்து மாறவே மாறாது. குர்ஆனை தான் நாங்கள் வந்து என்ன செய்யணும், அதுதான் எங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன், அது ரப்புக்கிட்ட வந்த கட்டளைகள், நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அது மாறவே மாறாது. அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி இஸ்லாம் மாற தேவையில்லை. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ரப்பில் ஆலமீன். எந்த காலத்துக்கும் அவன் தான் ரப்பு. அவன் தந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவன் தந்த வழிமுறைகள் இருக்குது, சொல்லி தந்தது இருக்குது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலத்தில் எந்த ஆக்கள் வந்தாலும் அது மாற போகிறது இல்லை. கியாமத் நாள் மட்டும் இதே குர்ஆன் தாய்க்க போகுது, இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சுன்னத் தாய்க்க போகுது, அதே அட்வைஸ் தாய்க்க போகுது. அது மாற போகிறது இல்லை. இது ரப்பில் ஆலமீனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துகிறான். ரப்பில் ஆலமீன் என்று சொல்லி அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எஜமான். அத்தனை மக்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அடிமைகள் என்ற விஷயத்தை நாங்கள் விளங்கணும். இதுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸ்டார்டிங் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு முழு குர்ஆனும் இதே மாதிரி டீப்பாக நாங்கள் பார்க்க மாட்டோம், அதை நினைவச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த சூரா ஃபாத்தியா மட்டும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். அது முக்கியமான சூறா. நாங்கள் தொழுவையில் ஒரு நாளைக்கு 17 தரக்க ஓதுகிற சூறா. அது சுற்றியும் டீப்பாக இல்லை, இந்த சுருக்கமான தஃப்சீரை கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணிக்குது, அவ்வளோதான். இதுக்கு இன்ஷா அல்லாஹ் டீட்டெயில் தஃப்சீர் பண்ணே போகணும். அது இதை விட மிச்சம் பெருசாகிக்கும் இன்ஷா அல்லாஹ். அதில் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஹதீஸ் வருது, என்னென்ன குர்ஆன் ஆயத் அதுக்கு ரிலேட்டட் வருது என்றெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அது முழு குர்ஆனே ஷார்ட் தஃப்சீரை முடிச்சுட்டு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். என்னென்ன நல்ல விஷயங்கள் பேசினோமோ அதைப்படி அமல் செஞ்சு எங்களோட வாழ்க்கையிலும் எடுத்து பூரா உம்மத்துக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரணும். இஹ்லாஸோட அமல் செஞ்சு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.